வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ஜவ்வரிசி வடை செய்ய போகிறோம். இது ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வடை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசியாக தான் சேர்க்குறேன். நீங்கள் சின்னது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கழுவிக்கிங்க. இது இப்போ கழுவுன ஜவ்வரிசியில் நல்லா கொதிக்கிற வெந்நீரை ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விடணும். நல்லா தண்ணி கொதிக்கணும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இதை மூடி வச்சு நல்லா 2 மணி நேரம் ஊற விடணும். அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு பிறகு நம்ம மற்ற தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு இதுக்கு தேவை. இதை அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் அரிஞ்சிக்குங்க. கொஞ்சமாக பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிக்கணும். இது இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்க மாற்றிக்கலாம். கையாலே மசிச்சுக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்குது. தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சரியாக இருக்குது, நல்லா ஊறி இருக்குது. இதில் நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்க கையால் மசிச்சாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நைஸ் சால்ட்டு சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இந்த அரிசி மாவு நம்ம பைண்டிங்காக சேர்க்குறோம். நான் 2 ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்குவேன், அப்புறமா சேர்க்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட நறுக்கி வச்ச வெங்காயத்தை இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டுட்டு போட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாத்தையுமே இப்போ இந்த ஜவ்வரிசியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். நான் தனியாக கொஞ்சம் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அப்படியே முழுசாக போட்டு பிசைய போகிறேன். அதை இப்படி பிசையும் போது அங்கங்கே அது தனித்தனியாக அந்த ரவுண்டாக பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அது க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக அது மாதிரி தனியாக ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு எடுத்து வந்திருக்கேன். இந்த அளவுக்கு திக்காக கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் மாவு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுருக்கேன், தட்டிக்கலாம். ஒரு வாழை இலை எடுத்துக்கிட்டு நான் தட்டிக்கிறேன். நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தால் கூட தட்டிக்கலாம். இப்போ முதல்ல ஒரு 2 வடையை மட்டும் போட்டு காமிக்கிறேன். இது ஒன்றோட ஒன்று ஒட்டும் இந்த வடை. அதனால் கொஞ்சமாக போட்டுக்குங்க. கொஞ்சம் கனமாகவும் போட்டுக்குங்க. போட்ட உடனே திருப்பி விடாமல் ஒரு 1.5 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு திருப்பி விடுங்க. இது போட்ட உடனே திருப்பி விட்டிங்கன்னா ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு வராது. அதனால் கொஞ்சம் நிதானமாக அடுப்பை எரிய விட்டு நல்லா 2 பக்கம் வெந்த பிறகு எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ வெந்துருச்சு, எடுத்துக்கிறேன். இன்னும் ஒரு 4 வடை போட்டு காமிக்கிறேன். இங்கே எண்ணெய் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. இப்போ நான் சின்னதாக போடுறேன். ஒரு 4 வடை போடுறேன். நீங்களும் இதே மாதிரி கனமாக சின்னதாக போட்டுக்குங்க. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் நிதானமாக வேக விட்டு திருப்பி விட்டு எடுத்துக்குங்க. டக்குன்னு திருப்பி விட வேண்டாம். நான் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். அது ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வெந்த பிறகு தான் திருப்பி விட்டேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள், லேசாக ஒட்டுற மாதிரி இருக்க பாருங்கள். அதனால் நிதானமாக திருப்பி விட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக வந்துருச்சு பாருங்கள். எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு இந்த ஷேப்பு தான் அப்படி பார்க்க போடுறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்கும். பருப்பு வடையே எப்போது நம்ம சாப்பிட்ருப்போம், உளுந்து வடை சாப்பிட்ருப்போம். நீங்கள் ஜவ்வரிசியில் வடை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். டக்குன்னு இது மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம மற்ற வேலையை பார்த்துட்டு நம்ம இது மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வடை. அந்த நம்ம போட்டிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் இதை நின்று வேகிறதுனால அதோட சுவை நல்லா தெரியும். நீங்கள் கட்டாயமாக கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டான இந்த ஜவ்வரிசி வடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு வடையை எடுத்து நான் பிச்சு காட்டுறேன். எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்கள்.
பாருங்கள் இவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.